நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சிலம்பு. ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இப்போ தான் வந்து திரும்ப வந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் சொல்லி கிளம்பியிருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளாக்குள்ளே போகிறோங்க. ஸோ யாராவது போகிறீங்கன்னா நான் ஒருத்தர் மட்டும் தான் போகிறேன். எந்த இடம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் சவக்காடு பீச்சுன்னு ஒரு இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ அதை என்னென்னு போக போகிறோம் மோட்டர் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனல் யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிள்ளைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. லவ் யூ. ஸோ எதுக்காக கேப் போட்டுருந்து கேட்பீங்களா? ஸோ ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். நம்ம ஆக்சுவலாக முன்னாடி பார்த்த வீடியோ வந்து சொல்லிடுவேன். எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மொட்டை எடுக்க போகிறது ஏன்னா மொட்டை எடுத்தாச்சுங்க. ஸோ மொட்டை எடுத்து முடிய வளர்ந்துச்சு. இப்போ தான் அந்த வீடியோ போகிறேன். ஸோ நம்ம மற்ற மோட்டரில் மட்டும் நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க போக ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவ்வளோதாங்க. அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நான் எப்பயுமே ஒரு பிரச்சனை என்னன்னாங்க, எடுத்தனுமே க்ளவுஸ் வந்து மாற்றி தாங்க போடுறேன். லெஃப்ட் வந்து ரைட்டில் வந்து லெஃப்ட்லேயும் போடுறேன். அது ஏன்னு எனக்குன்னு தெரியல. ஏன்னா இது வாங்கினது ஒரு 5-7 டைம் 10 டைம் யூஸ் பண்ணேன். 10 டைம் அதே மாதிரி தான் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு என்ன வழியா ஒரு சின்ன சம்பவம் போயிடுச்சு. இது மாதிரி ஒரு காப்பாற்றுவா ஃபோன் வந்துட்டேன். பர்ஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம் சிஸ்டர். போகும்போதெல்லாம் இது ஒரு பிரச்சனைங்க. எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. பர்ஸை காணோம். பர்ஸ் எதில் வச்சேன்? பர்ஸ் பேக்கில் தாங்க இருக்குது. கடைசி ஜிப்பில் லேப்டாப் கூட கிடந்துச்சுங்க. வேறு அப்பப்போ தேடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ட்ராவல் பேக் எடுக்கணும். ஆமாம், எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஓகே, இப்போ மணி சாரி ஏன்னா வாய் வளருது இப்போவும். ஸோ இப்போ வந்து மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6:20ங்க. ஸோ 6:20க்கு எங்கடா கிளம்பிட்டேன்னு சொல்லி உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எங்கடா கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்குறீங்களே, அது நல்லாவே கேட்குதுங்க. எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே வந்து என்னங்க வண்டி ஆஃப் ஆகுது. சகனமே சரியில்லையே. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்லங்க, நம்ம கோச்சோட தங்கச்சிக்கு வந்துட்டு கல்யாணம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே தாங்க போகிறோம். அங்கே வந்துட்டு என்னென்னா, இப்போ நான் நைட்டே வந்துட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போயிட்டு அப்படியே வந்துட்டு அடுத்ததான் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரிசப்ஷனுக்கு வந்து இன்விடேஷன் கார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த கார்டில் வந்துட்டு சாட்டர்டே 18 போட்டுருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், சரி ஓகே மேரேஜே அப்போ தான் போல், ரிசப்ஷன் முன்னாடியே வச்சுட்டாங்க அப்படி நான் நினச்சிட்டு படுத்து யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த இன்விடேஷன் வந்து ஃப்ரெண்டு கையை கொண்டு ஃப்ரெண்டு வந்து, ஆனால் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு தான் அந்த இன்விடேஷனை பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் வந்து சாட்டர்டே 18 போட்டுருந்துச்சு. ஓகே அப்படின்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சாட்டர்டே 18 போட்டிருக்காங்களே, நம்ம சண்டே போய்க்கிருக்கோம் எப்படி என்னென்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு தம்பி அங்கே இருக்காங்கல்ல, அவன்கிட்ட கேட்கட்டியும் ரிசப்ஷன் தானே சாட்டர்டே, மேரேஜ் வந்து சண்டே தானே அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு இன்னுமே அது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். அங்கே வந்து அது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 30 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஸோ 1 மணி நேரத்தில் கரெக்டாக 55 மினிட்ஸில் போகும் சொல்லி காட்டுது. பகல் நல்லா மார்னிங் டைம் தானே, கொஞ்சம் க்ரூசிங் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அரை மணி நேரத்தில் போயிடலாம். அரை மணி நேரத்தில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நமக்கு வேலையே இல்லை. அதனால் வந்துட்டு பொறுமையாகவே போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன மருதமலைக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல, காலையில் எனக்கு வாய் வளருதுங்க. மொட்டை போட்டிருந்தாங்க. மொட்டை எப்படி நான் தான் சொன்னேன்ல, மொட்டை போட்டால் நம்மளை பார்க்கவே முடியாதுங்க, அப்படி இருப்போம் கொஞ்சம் சொன்னமா இல்லையா. ஸோ மொட்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுதுங்க. 10 நாளில் வந்துட்டு முடி நிறையா வளர்ந்துருச்சு. எனக்கு மட்டும்தான் இப்படி வளருதா இல்லை எல்லாத்துக்குமே முடி இப்படி தான் வளருதான்னு தெரிலங்க. ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகேங்க. இல்லை கேமரா ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க, அதுக்காக பார்த்தேன். ஸோ பக்காவாக இருக்குது. இந்த தடவை வந்து ஃபுல்லாக ஒரு ப்ரிப்ரேஷனில் போகிறேங்க. ஏன்னா நான் மட்டும் தான் போகிறேன், பிரச்சனை இல்லை. அதனால் என்ன என்னடா ப்ரிப்ரேஷன் போன தடவை நல்லா தான் போனீங்க நீங்கள் சொல்லுவீங்க. போன தடவை இதுக்கு முன்னாடி நம்ம போனப்பெல்லாம் வந்துட்டு ஸ்டோரேஜுக்கு வந்து பெரிய இஷ்யூவாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு வீடியோ குவாலிட்டி மட்டும் லாக் பண்ணியாச்சுங்க. அதுதான் இனிமேல். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வண்டிக்கு வந்து சார்லிக்கு வந்துட்டு ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து திருப்பி பறந்தோம்னா 1 மணி நேரத்தில் போய் நாங்கள் எடுத்துங்க. ஓகேங்க. மொட்டை போடுறதே ஒரு லாக் போடலான்னு பார்த்தேங்க. அப்புறம் வந்து பர்சனலாக கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு. உனக்கு என்னடா பர்சனல் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு ஒரு பர்சனல் இல்லைங்க. ஸோ வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்ததுனால நான் வந்து வீடியோ வந்து எடுத்து போட முடியல. ஏன்னா எனக்கு அங்கே போகிறதுக்கே டைம் பார்த்த மாட்டேன்ட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து இதை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலைங்க. மொட்டை போட்டோம்ல, நம்ம தலையில் வந்துட்டு ஒரு பெரிய வி மார்க்கு பார்த்துருப்பீங்க, முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அந்த வி மார்க்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, போய்கிட்டே இருக்கலாம். அந்த வி மார்க்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குன்னு பாருங்க, எதனால வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவழ்கிற வயசுன்னு வச்சுக்கோங்க. என்ன வயசு இருக்கும் இப்போ, பிறந்து ஒரு வயசு, ஒரு வயசுன்னு வச்சுக்கலாங்க. அப்போ தான் தவழ்கிற வயசுன்னு நினைக்கிறேன். ஒரு வயசுலேயே தவழுவோம், இல்லை தப்பு. ஒரு 9 மாதம் உட்காந்தியோ இப்போ ஒரு வயசுன்னு வச்சுக்கலாங்க. பொதுவாக உங்களுக்கு இல்லாமல் எனக்கு இல்லாமல் ஒரு வயசு இருக்கும். எனக்கு நல்லா அந்த இன்சிடென்ட் வந்து ஞாபகம் இருக்குது. அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து சைக்கிள் இருக்கும். அப்பா வந்து சைக்கிள் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ தான் பைக்கெல்லாம் எடுத்து பிளாபலான்னு போய்க்கே இருக்குது. ஸோ அப்போ வந்து வீட்டில் சைக்கிள் இருந்துச்சு. சைக்கிளை வெளியே நிப்பாடி வச்சுருந்தாங்களா, அந்த சைக்கிள் எடுத்து அந்த இதை சுற்றிக்கிட்டே இருக்கட்டும். சின்ன வயசு தானே. அப்போ வந்து என்னால் வந்துட்டு அந்த வெயிட்டை வந்து கண்ட்ரோல், அதாவது சாய போக நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க ஒட்டியும் என்ன ஆயிடுச்சுன்னா, டக்குன்னு சைக்கிள் ஏமால விழுந்துருச்சு. அப்போ அந்த முன்னாடி பெரிய பல்லு இருக்குது தெரியுமா, அந்த பல்லில் இருந்த அந்த ஊசியாக இருந்ததெல்லாம் வந்து மண்டையை வந்துட்டு வெட்டிடுச்சுங்க. அந்த வயசுலேயே சேட்டை, சின்ன வயசில் சரியான சேட்டை. அதே மாதிரி நமக்கு விரல்லையுமே நிறைய இன்ஜுரி ஆகிருக்குங்க. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடல, சின்ன வயசில் விளாட்றோன்னு சொல்லி விரல்லையே நிறைய ஆக்சிடென்ட். அப்போ வந்து சைக்கிள் எடுத்து அழுத்திட்டு போவாங்க. 10 கிலோமீட்டருக்கு நம்ம ஊர்லேருந்து. ஸோ நம்ம ஊரை பற்றி அவங்களுக்கு தெரியுமே, ஃபுல்லாகவே காடு. சிட்டிக்கோ எங்கேயும் போனாலும் ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகணும். உங்களுக்கு தெரியாத ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்பா அழுத்திட்டு போவார். ஆனால் அந்த டயத்தில் அப்பா வந்து ஒரு திட்டு கூட திட்டுனதே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஏன் பண்ணியா, அங்கே போகாத அங்கே போக சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து திட்டலை. அப்பாடா, சிக்னல் ஓப்பனில் தாங்க இருக்குது. திட்டவே இல்லைங்க. நேற்று வேறு உமன்ஸ் டேங்க, மதர்ஸ் டேங்க. மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே மம்மி. அம்மாவுக்கு வந்து விஷ் பண்ணவே இல்லைங்க. என்ன பண்ணுறது, மறந்தே போயிட்டேன். அப்புறம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, பார்த்தேன் ஃபோனில் எல்லாம் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்னு வச்சுருந்தாங்களா, அக்கா அவங்கள வச்சுருந்தாங்க. அப்போ தான் பார்த்தேன். ஸோ எல்லா நிறையா மம்மிஸ் வந்துட்டு நம்ம சேனலில் பார்த்துட்ருப்பீங்க. எல்லாத்துக்குமே முடிஞ்சு பேசி இருந்தாலும் சொன்னால் இதாக தான் இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லணும்ல, எல்லா மம்மிஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. காலையிலே நல்ல குளிருங்க. ஸோ நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்னா, அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இன்விடேஷன் கொடுத்தது வந்து நான் முன்னாடியே பார்த்துருந்தேன். அந்த அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதை போய் பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு டவுட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டவுட்டாக ஒட்டியும் எனக்கு வந்து நான் எத்தனை மணிக்கு நான் முழிச்சேன், தூங்குனதுமே லேட்டாக தான் தூங்கினேன். சரி, காலைல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகணும், அடுத்து இங்கே போகணும், அங்கே போகணும்னு சொல்லி எல்லாமே ஷெடியூல் அந்த ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது இங்கே போகிறோன்னு பிளான் பண்ணல, இத்தனை மணிக்கு இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. அது என்ன ஆகிடுச்சுன்னா, நைட்டு தூக்கமே வரலைங்க. அம்மா கொசுக்கடி ரூமில், தூக்கமே வரலை. எத்தனை மணிக்கு தூங்கினேன்னா, ஒரு 1 மணிக்கு தூங்கினேன். திருப்பி ஒரு 3:10 என்னமோ எந்திரிச்சிட்டேன். 3:10 எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, சரி கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்தேங்க. தூங்கணும்லாம் தூங்கலை, சரி கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துருந்தேன். பார்த்தா அப்படியே தூங்கிட்டேங்க. 5:30 தான் எந்திரிச்சேன்.
மணி 6 ஆயிடுச்சு, சாரி 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அப்புறம் எந்திரிச்சு பசங்களுக்கு கால் பண்ணி அந்த லொக்கேஷன் வாங்கிட்டு அப்படியே போவாங்க. நம்ம சார்லி வேற எரிச்சு தட்டுறாங்க. காலையில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டையும் பூந்து விளாட்றாரு தலைவன். இன்னும் நம்ம கொஞ்சம் பைக்கில் வந்து வேலை இருக்குங்க, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பிரேக் பேட் மாற்றணும், செயின் மாற்றணும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே கேரளா போகிறோம். தொட்டடுத்து சவக்காடு பீச் 155 கிலோமீட்டர்ஸ். அங்கே என்னடா இருக்குன்னு கேட்பீங்க, பீச்சு தாங்க. அதில் போய் இருந்துட்டு அப்புறம் வரவங்க ரிட்டர்ன் வரலாங்க. நான் விசாரித்து பார்த்தேன் அந்த பீச் எப்படி என்னென்னு. நான் பீச்சு சன்ரைஸுக்கு சன்செட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எந்த அளவுன்னு தெரிலங்க, பார்ப்போம், போய் பார்க்கலாம். அண்ணா வழி ஓட்டுங்கன்னா அப்படியே ஓடு, இங்கே வந்து இப்படி போயிடலாம். ஓகே, நாட்டு மாடு ஏற்றிட்டு போகிறாங்க. நம்ம வீட்லேயுமே ஒரு நாட்டு மாடு இருக்குது, அதாவது பசு, காளை கிடையாது. அக்கா வீட்டில் தான் வந்துட்டு ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து பசு, நாட்டு பசு. ஒரே ஒரு பசு வந்து வீட்டில் சும்மா வளர்க்கணுன்னு ஆசை. ஸோ முன்னாடிலாம் நம்ம வீட்டில் வந்துட்டு நிறைய மாடு, கோழி இதெல்லாம் நிறையா இருக்குங்க. இப்போ வந்து கம்மியாயிடுச்சு. ஃபர்ஸ்டெல்லாம் தாத்தா அவங்களாம் இருக்கும்போது வந்துட்டு பயங்கரமான ஒரு வளர்ப்பாங்க. ஸோ இப்போ தான் வளர்க்குறதில்ல மீன்ஸ் ஜென்ரேஷனுக்கு ஏற்றாப்புல எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறிச்சா. அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் வெளியில் போனாங்க, கேரளா போயிட்டாங்க. நாங்களும் அப்படியே ஹாஸ்டல் போனோம். பார்க்குற கேரமில் தாத்தா பாட்டிக்கு வயசாகிடுச்சு, அவங்களாலையும் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அப்படியே முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 60-70 மாடு கிட்ட வச்சுருந்தாங்க, நாட்டு மாடு எல்லாம் நாட்டு மாடு. அப்புறம் அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் இருந்தால் நம்ம தாங்க பணக்காரங்க, எந்த வேலைக்கு போகிறதில்ல. ஸோ சாந்தி கேஸில் பெட்ரோல் போட்டுறாங்க, அதெல்லாம் இருந்தால் இப்போ நம்ம தான் பணக்காரங்க. என்ன பண்ணுறது, யாருக்கு என்ன கிடைக்கணுன்றக்கோ அவங்களுக்கு அண்ணன் தான் கிடைக்கும். நல்ல வேலை அந்த ஏதோ லாக் பண்ணிட்டாங்களோன்னு நினச்சிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏன் இந்த இடத்துல வந்து ஏன்னா அங்கிட்டலாம் பெட்ரோல் பங்க் இருந்துச்சுலாம், ஏன் இங்கே வந்து போகிறேன்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம சார்லி எடுத்து டேங்க் ஃபுல்லேவும் இங்கே தாங்க போட்டோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அப்போ அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் நல்லா மைலேஜ் தந்துச்சா, அதனால தான் வந்து இங்கே போகிறோம். நம்ம ஸ்கேனர் தாங்க நமக்கு. சரி ஓகே இருங்க, அப்படி என்னன்னு பார்த்து டேங்க் ஃபுல் ஸ்கேனர் அங்கே. ஸோ அங்கே வந்து ஸ்கேனர் இல்லைன்ட்டாங்க, ஒன்லி கேஷ் மட்டும் தான். அந்த பக்கமா ஓகே. அதுங்களா அங்கே போக சொல்கிறாங்க. ஸ்கேனர் ப்ரோ, டேங்க் ஃபுல் ஸ்கேனர். ஓகே இருங்க, நம்ம டேங்க் ஃபுல் டேங்க் ஃபுல்ண்ணா. கடைசியாக அங்கே தான் நம்ம வந்து பெட்ரோல் போட்டு போனோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ போகும்போது இங்கே தான் வந்துங்க பெட்ரோல் போட்டு போனோம். அரௌண்ட் 600 பண்ணிடுங்கண்ணா.
ஓகே 600க்கு 1099.87ங்க. ஸோ cannot not connection to internet. ஓகே 1 மினிட்டா போச்சு. வந்துருச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அண்ணா வாங்கிக்கிறோம். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நாங்கள் இங்கே பெட்ரோல் போட்டோடய கிளம்பிட்டோம். நமக்கு என்ன பிரச்சனைனா எப்பயுமே வந்துட்டு இங்கே பெட்ரோல் போட்டோம்னா பில்லை மறந்துடுவாங்க. ஸோ அந்த அண்ணன் கூப்பிட்டு பில்லுன்னு விட்டு தான் எனக்கே பில்லு ஞாபகத்துக்கு வருது. அது ஏன் தெரில, பெட்ரோல் போட்டோம்னா பில்லை மறந்துட்டு அப்படியே போயிடுறேன். க்ளவுஸை போட்டுக்கலாங்க. ஸோ ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இடையில வந்தோம். பட் பெருசாக எங்கேயும் இந்த பக்கம் நம்ம எந்த பக்கமே போகல. கோயம்புத்தூரில் எங்கேயுமே போகல நம்ம. ஃபர்ஸ்ட் வார் இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த சவக்காடு பீச் அந்த எபிசோடில் வந்துட்டு முதல் எபிசோட் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பைக்கில் போகும்போது பார்த்து போங்க, பத்திரமா சேஃபாக போங்க. ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. லவ் யூ ஆல்.